ஆறுமுகம், நான் மயங்கி விழுந்ததை சிவா கிட்ட சொல்லிடாதப்பா. அவன் ரொம்ப பயந்துருவான். சரிம்மா, நான் சொல்லலவா. அத்தை, என்னத்த எங்க போயிட்டு வரீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வரேம்மா. ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு? வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தனா, அப்ப தலை சுத்தி மயங்கி விழுந்துட்டம்மா. எனக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஹை பிபியா, மாத்திரை கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. சரி வாங்கத்த, ரெஸ்ட் எடுங்க. பார்த்து உட்காருங்க அத்தை. மா, இந்த மாத்திரையை போடுமா. கொடுமா. மா, நீ எதையும் யோசிக்காத. கொஞ்ச நேரம் நல்லா தூங்கு, எல்லாம் சரியாயிடும். என்ன? சரிப்பா, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். நான் மயங்கி விழுந்த விஷயம் மட்டும் சிவாவுக்கு தெரியவே வேணாம். புள்ள துடிச்சு போயிடுவாயா? சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேலே வா. எதுக்காக ஆறுமுகம் கூப்பிடுறான்? என்னவா இருக்கும்? அத்தை, நீங்க நல்லா படுத்துக்கோங்க. வாங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க அத்தை. சரிம்மா. ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கீழே விழுந்ததால தலையில பலமா அடிபட்டுடுச்சு. உங்க வைஃப் பைரவி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ இவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல பிரெயின்ல 2 இடத்துல பிளட் கிளாட் ஆயிருந்துச்சு. அப்போ இருந்த கண்டிஷன்ல அவங்க 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்.